Hi friends, welcome to Kongunadu சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசியும் பருப்பு சாப்பாடு. என்னடா அரிசியும் பருப்பு வச்ச ஒரு சாப்பாடுன்னு பாக்குறீங்களா? வீட்ல கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லி எப்படி நம்ம ஊர்ல கம்ஃபர்ட் ஃபுட்னு சொல்றோமோ, அதே மாதிரி அரிசியும் பருப்பு சாப்பாடும் எங்க ஊர்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். சீக்கிரமா ஜீரணமாகும், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்க. இத ஒன் பாட் ரைஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இத ஒரே பாத்திரத்துல நம்ம செய்ய போறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே தேவை. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது படி நீங்க செஞ்சீங்கன்னா 3 பேர் நல்லா சாப்பிடலாங்க. இப்போ நம்ம அரிசியும் பருப்பு எடுத்துக்க போறோங்க. ஒரு டம்ளர்ல 3 கப் அரிசி, 3/4 கப் பருப்பு எடுத்துக்கிறோம். இங்க நாங்க துவரம் பருப்பும் கொஞ்சம் பாசி பருப்பும் எடுத்துருக்கோம். இந்த அரிசியும் பருப்பையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டி வச்சுக்க போறோம். பூண்டை நல்லா தட்டி வச்சுக்க போறோம். இப்போ எந்த பாத்திரத்துல நம்ம செய்யறோமோ அந்த குக்கர் எடுத்து அதுல நம்ம எண்ணெய் ஊத்திக்க போறோம். ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், வேணுங்கிறவங்க நெய் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகை போட்டு அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கிராம்பு அதுல போட்டுக்கிறோம். 1 இன்ச் பட்டை துண்டு, சோம்பு, சீரகம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது இது எல்லாத்தையும் உள்ள போட்டுருங்க. அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறணுங்க, அந்த அளவுக்கு நீங்க வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ள போட்டுக்கிறோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. டேஸ்ட் முக்கியம் நினைக்கிறவங்க நெய் சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. வேண்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வரமிளகாய் சேர்த்திக்கிறோங்க. நாங்கள் 3 போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை போடணுமோ போட்டுக்கோங்க. இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். சாம்பார் தூளுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எந்த டம்ளர்ல அரிசியும் பருப்பும் போட்டோமோ அதே டம்ளர்ல எடுத்து தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ சாப்பாட்டுக்கு அதே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பருப்புக்கு கணக்கு சேர்த்தாதீங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம தேவையான உப்பும் போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழிஞ்சு வச்சிருக்கிற அரிசியை உள்ளே போடுறோம். இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கும் போது நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு துளி உப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம குக்கர் மூடி வச்சாச்சு. இது 3 விசில் வரணுங்க. 3 விசில் வந்தோடனே நீங்கள் சிம் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்க நம்ம அடுப்பை சிம் பண்ணியாச்சு. அடுப்பை சிம் பண்ணி 2 நிமிஷம் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நிறுத்தி ஸ்டீம் இறங்குனதுக்கு அப்புறம் திறந்து பார்க்குறோம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. ஒரு நீளமான கரண்டி வச்சு அடியிலிருந்து ஒரே ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ பாருங்க சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியா வெந்திருக்கு. பார்க்க பிரியாணி மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நாங்கள் பருப்பு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கிரில் சிக்கன் செஞ்சுருக்கோம். வீட்லேயே செஞ்சுருக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த கிரில் சிக்கன் எப்படி செய்யறதுங்கிற ரெசிபியை கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த பருப்பு சாப்பாட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது கோங்கு ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்ணுறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.